பாவ கர்த்தாரி யோகம் விளக்க வேண்டுகிறேன். இந்த பாவ கர்த்தாரி யோகம்ன்றது இந்த கிரக மாளிகா யோகத்தோட இன்னொரு தொடர்ச்சி தான். அதாவது லக்னம் அல்லது ராசியோடைய 2 பக்கங்களிலும் பாவ கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் இவைகள் அமைகிறது பாவ கர்த்தாரி யோகம்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு நெருக்குதல்கள், ஒரு 2 பாவ கிரகங்களுக்கு மத்தியில் ஒரு பாவமோ ஒரு கிரகமோ மாட்டிக்கும் போது தன்னுடைய இதை மாற்றி தரும் அல்லது அந்த பாவம் நெருக்கப்படும் அப்படின்றது ஒரு அமைப்பு. பாவகர்த்தாரி யோகத்துக்குள்ளேயே நிறைய சூட்சம் இதான விஷயங்கள் இருக்குது. அதுக்காக செவ்வாயும் சனியும் 2-12ஆம் இடங்கள்ல இருக்கும்போது லக்னமே கெட்டு போகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த பாவகர்த்தாரி யோகம்னு சொல்லப்படுறது பெரும்பாலான யோகங்களை நான் எடுத்துக்கிறதே இல்லை. மிகச்சில சூட்சமான யோகங்களை மட்டும் வச்சு தான் நான் பலன் சொல்கிறேன். இந்த யோகங்களை பற்றி மட்டுமே நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். ஏராளமான நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள்ல இந்த சொல்லப்பட்ட யோகங்கள்லாம் இருக்கான்னு பார்த்துருக்கிறேன். ஞானிகள் எதையும் காரணம் இல்லாமல் சொல்லவில்லை. அதற்காக அந்த காரணங்கள் எல்லா ஜாதகங்களுக்கும் பொருந்தும் என்ற அர்த்தமும் இல்லை. பாவகர்த்தாரி யோகம்ன்றது பாவ கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, இந்த ராகு, கேதுக்கள் இந்த 4-5 கிரகங்களும் ஏதேனும் ஒரு பாவத்திற்கு இருபுறமும் அமரும் போது அந்த பாவம் நசித்து போகும். அந்த பாவம் ஆனால் இது எப்போ நசிக்கும், அது எந்த தசை இதுன்றதெல்லாம் கேள்வி விதைகள் இருக்கு. ஆனாலும் இது ஒன்றும் பெரிய கடுமையான கெடுபலன்களை செய்வது இல்லை.